மிக்க நன்றி. நல்ல கணபதியை நான்காலமேல் தொழுதால் அல்லல் வினைகளெல்லாம் மலரினே சொல்லறிய தும்பிக்கை யானை தொழுதால் வினைதீரும் நம்பிக்கையுண்டோ நமக்கு என்று குங்கு மங்கள வாழ்த்தோடு பாவை படந்தத பாருங்கம்மா, பாவை கோடி படந்தத பாருங்கம்மா, பாவை கெங்கீழாளர் பள்ளிமலை ஆண்டவர் பங்கு விளையாட்ட பாருங்கம்மா. தன்னன்ன நாதீனம் தன்னானே தன்ன தன்னன் நாதீனம் தன்னானே தன்னன்ன நாதீனம் தன்னானே தன்ன தன்னன்ன நாதீனம் தன்னானே. கோவை படந்தத பாருங்கம்மா, கோவை கோடி படந்தத பாருங்கம்மா, கோவை கெங்கீழாளர் சுப்பிரமணிய ஆண்டவர் பங்கு விளையாட்ட பாருங்கம்மா. தன்னன்ன நாதீனம் தன்னானே தன்ன தன்னன் நாதீனம் தன்னானே தன்னன்ன நாதீனம் தன்னானே தன்ன தான நாதீனம் தன்னானே. மயில் வாரத பாருங்கம்மா, மயில் பறந்து வாரத பாருங்கம்மா, மயில்வேல் வார முருகனுக்கு மல்லம்மாவையும் வீசுங்கம்மா என்று சொல்லி இன்று முருகனுடைய இந்த அரங்கிலே கொங்கு நாட்டுக்கே உரிய இந்த கும்மி பாடலை பாடுவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் அனன்மார் சுவாமியினுடைய குன்னடையா கவுண்டன் என்ற கதை சொல்வார்கள். கொங்கு நாடுகளுக்கும் சென்று அந்த கதை கலைஞர்களோடு நான் 6 மாதம் பயணித்து என்னுடைய ஆய்வை அவர்களோடு செய்திருக்கிறேன். ஒரு வளமை மிக்க நம்முடைய கொங்கு நாட்டிலே நம் முன்னோர்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன். புலவர் குழந்தை திறன் சின்னமலையை வெளிக்காட்டிய ஒரு மாபெரும் எழுத்தாளர், பத்மபூஷன் விருது பெற்ற பெரியசாமி தூரன், இப்படி அருணாச்சல கவுண்டர், தெய்வசிவானி கவுண்டர், அவங்க பார்த்தீங்கன்னா அழிந்து போனதாக சொல்லப்பட்ட பஞ்சபரவு போன்ற நம்முடைய பழமையான நாடக நடன இலக்கியங்களை தேடி கண்டுபிடித்து பதிப்பித்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பங்கு இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடையாக நடித்திருக்கிறார்கள். அந்த மண்ணிலிருந்து தொடர்ந்து கலை வெளிவந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக நம்முடைய கும்மி இது ஒரு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்முடைய பகவதி அம்மன், மாரியம்மன், காளியம்மன் என்று சொல்லி நம்ம கொங்கு நாடு முழுக்க நம்முடைய வழக்கம். அது மட்டுமல்ல, மழை இல்லை என்று சொன்னாலும் கூட கும்மி உண்டு, மலை கும்மி என்று சொல்வார்கள். அந்த மலை கும்மி முடியும் போது சடசடவென்று மழை பெய்யும். அதே மாதிரி தை பொங்கலுக்கு பூ பறிக்க போறதுன்னு ஒரு மரபு இருக்கு. அந்த பூ பொறிச்சு அதையெல்லாம் வீட்டில் வச்சுட்டு அன்னைக்கு இரவு பூஜை பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில எல்லா நீர்நதிகளுக்கும் போய் அந்த பூவை அதில் கொட்டிட்டு பெண்கள் கும்மி ஆடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. இப்படி கும்மி என்பதும்